அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை ஆகியவற்றிற்கு இடையே நெம்மேலியில் புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்காக திமுக தலைமையிலான அரசு திட்டமிட்டு இருப்பதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனை பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களை அழிக்கக்கூடிய வகையில் முற்றிலும் இயற்கைக்கு மாறான செயலாகத்தான் பார்க்க முடியும் என்றும், திமுக தலைமையிலான அரசு வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து வெற்று விளம்பரத்திற்காக அவசர கோலத்தில் அறிவித்துள்ள இந்த திட்டத்தால் மக்களுக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த புதிய நீர்த்தேக்க திட்டத்தினை உடனே கைவிட வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாகவும், இந்த புதிய நீர்த்தேக்க திட்டத்தை நெம்மேலியில் முட்டுக்காடு முகத்வாரத்தில் இருந்து மாமல்லபுரம் வரை 5161 ஏக்கர் பரப்பளவில் 342.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படப் போவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த பகுதிதான் சென்னையின் புறநகர் பகுதியில் எஞ்சியுள்ள ஒரே உவர்நீர் ஈரநிலமாக இருந்து வரும் நிலையில் ஏராளமான உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் இன்றியமையாததாக விளங்குகிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். பழைய மாமல்லபுரம் சாலையின் மேற்கு பகுதியில் 500 கிராமங்களில் உள்ள பல்வேறு ஏரிகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் பக்கிங்காம் கால்வாய் வழியாகத்தான் கடலில் கலக்கிறது. இதன் காரணமாக இங்கு மீன், இறால், நண்டு, கிளிஞ்சல்கள் இயற்கையாகவே வளர்கின்றன. எனவே இது இயற்கையாக அமைந்துள்ள தனித்த சூழல் தன்மையை கொண்ட ஒரு உப்பங்குழி, கழுவேலி நீர்நிலையாக அமைந்துவிட்டது. இதனை அழித்து புதியதாக நீர்த்தேக்கம் உருவாக்குவது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான நடவடிக்கையாகாது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இதுபோன்ற உப்பு நீர் சூழ்ந்த பகுதிகள் மற்றும் பக்கிங்காம் கால்வாய் ஆகியவற்றை மாற்றி அமைப்பதால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிப்படையும் அபாயம் உள்ளது என்றும், மாமல்லபுரம் முதல் கானாத்தூர், ரெட்டிக்குப்பம் பகுதி வரை 18 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதி மீனவர்கள் மழை, புயல், வெள்ளம் காலங்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத போது இந்த உபவடி நிலப்பரப்பில் தான் இறால், நண்டு மற்றும் மீன் ஆகியவற்றை பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர் அமைப்புகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். நடைமுறைக்கு ஒத்துவராத இந்த திட்டத்திற்கு 15 நாள்களில் அரசு அவசரமாக அனுமதி வழங்கியிருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகின்றன என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை திமுக தலைமையிலான அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டிருக்கிறார்.